லவ் பத்தி ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க கேப்போம். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கெடுத்து சேனல் நேம் சொல்லிட்டு ஆரம்பிப்பா. சாரி ப்ரோ, தப்பா தெரியுங்க. வெல்கம் டு விஜய். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, ராத்திரி 10 மணிக்கு மாடிக்கு வந்தா நீ என்ன காதலிக்கிறதாக அர்த்தம். அதுக்காக சொல்றேன். விஜய் விலாக்ஸ் பாட்டாடுறவங்க ஏன் இப்படி வளர்ற? தமிழ்நாட்டிலுமே யாருமே இருக்க மாட்டாங்க. இவ்வளவு காமெடி வேணாம் ப்ரோ, கொஞ்சம் கம்மி பண்ணீங்க. ஓ, ஒன்னு அப்ப சொல்லணும். இவ்வளவு காமெடி வேணாப்பா, கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. அதுக்கு இதுவா? ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, இது எனக்கு தெரியாம ஏதோ ப்ரொமோஷன் ஆகுது. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்மளோட விளாக்ல என்ன பார்க்க போறீங்கன்னா, எங்க இருக்குன்னு சொன்னீங்க? ஆக்ரா அம்மையப்பன்ல ஒரு ஸ்மால் தாஜ்மஹால் ஒன்று இருக்கு. இன்னைக்கு நம்ம அங்க போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றோம் என்ன இருக்குன்ட்டு. வாங்க போலாம். போனா வைங்க, போலாம் வாங்க. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, தம்பி சேனல் நேம் சொல்லிட்டு ஆரம்பிப்பா. சாரி ப்ரோ, தப்பா தெரியுங்க. வெல்கம் டு விஜய். என்ன சொல்ல சொன்னா என்னடா சொல்லிட்டு இருக்க? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இல்ல, கொஞ்சம் காமெடியா போலான்னு பார்த்தேன். இவ்வளவு காமெடி வேணாப்பா, கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. வெல்கம் டு ஐலாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, இந்தியாவோட தாஜ்மஹால் தான் வந்திருக்கோம். எனக்குன்னே வருவீங்களாடா? இந்தியாவில் இருக்க தாஜ்மஹாலா? ஆக்ரா எங்க? ஆஸ்திரேலியா இருக்கு. சொல்லு ப்ரோ, இங்க சொல்லுன்னா சொல்லாதீங்க, விஜய் சுட்டு காப்பின்னு சொல்லிடுவாங்க. அப்படிதான். இது காப்பினா காப்பி இல்லப்பா. இப்ப விஜய் விலாக்ஸ் பாட்டாடுறவங்க ஏன் இப்படி வளர்ற? தமிழ்நாட்டிலுமே யாருமே இருக்க மாட்டாங்க, உனக்கே தெரியும். இப்ப நானும் ரொம்ப தீவிரமான ஃபேன் சித்து விலாக்ஸுக்கு. எந்த அளவுக்குன்னு, இப்ப இந்த பாலி சீரிஸ், அதுக்கு முன்னாடி ஜப்பான் சீரிஸ், அதுக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு வீடியோவும் 3 மணிக்கு அப்லோட் ஆகும். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 மணிக்கு வீடியோ அப்லோட் ஆகும். அப்படி 3 மணிக்கு வீடியோ கரெக்டா அப்லோட் ஆகலன்னு வீடியோ அப்லோட் ஆனாலே நான் கமெண்ட் பண்ணுவேன், என்ன ப்ரோ கொஞ்சமாச்சும் உங்களுக்கு பொறுப்பு இருக்கா, கரெக்டா வீடியோ அப்லோட் பண்ண மாட்டீங்களா? அந்த அளவுக்கு தீவிரமான ஃபேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதனால அவங்க பேசுறது எல்லாமே நமக்கு அப்படியே ரொட்டீன் லைஃப்ல பேசி நமக்கும் பழகிட்டு. அதனால எப்படிப்பா அது காப்பி ஆகும்? இல்ல இன்னும் உனக்கு சிம்பிளா சொல்லணும். இல்ல வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ணன்பா சொல்லுங்க. இப்ப அண்ணன் இருக்கான். எனக்கு அண்ணனே இல்ல. இருக்க மாதிரி கேளு, சொல்லு. இப்ப அண்ணன் இருக்கான், அவன் வீட்டுல என்ன வார்த்தை யூஸ் பண்றானோ, என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றானோ அதுதான் உனக்கும் வரும். அதே மாதிரிதான் அந்த சித்தன் நமக்கு அண்ணன் மாரி. அவரு பேசுறத நம்ம பேசுறதுனால அது எப்படி காப்பி ஆகும்? ப்ரோ வெறுப்பேத்தாத ப்ரோ, நான் ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை விஜய் சுதுன்னு தான் சொன்னேன். அதுக்கு எதுக்கு ப்ரோ இவ்வளவு பெரிய இன்ட்ரோ? இந்த வீடியோ வியூஸ் போடுமா? டெஃபினெட்லி. அப்ப இடையில சித்திரனை பத்தி இதெல்லாம் பேசிக்கண்டா. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருங்க, அவங்களே சாத்திட்டு போடுவாங்க. நம்ம 4 பிளாக்ஸ் வந்து பிளாக் பண்ணிக்கலாம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். போக நல்லா பேசுறிய தம்பி. இந்த இடம் பகல்ல பாக்கிறதோட நைட்ல பாக்கிறதுக்கு இன்னுமே நல்லா இருக்கும். இதோட நைட் விசுவல்ஸ் வீடியோ லாஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த இடம் கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர் டு தஞ்சாவூர் மெயின் ரோட்ல அம்மையப்பனுங்கிற ஊர்ல உள்ள ஒரு 500 மீட்டர் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ப்ரோ இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த தாஜ்மஹால் வந்து விசிட் பண்றதுக்கு எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸுமே கிடையாது. உனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? என்னது ப்ரோ? இங்க லவ்வர்ஸ் நாட் அலோட். ப்ரோ இப்போ எதுக்கு ப்ரோ நீங்க இங்க இத சொல்றீங்க? இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, ராத்திரி 10 மணிக்கு மாடிக்கு வந்தா நீ என்ன காதலிக்கிறதாக அர்த்தம். அதுக்காக சொல்றேன். ஓ நீ அப்படி வரியா? நான் ஏன்டா அப்படி வரேன், இப்படியே போலாமே, ஈஸி தானே. இவ்வளவு காமெடி வேணாம் ப்ரோ, கொஞ்சம் கம்மி பண்ணீங்க. ஓ ஒன்னு அப்ப சொல்லணும். இவ்வளவு காமெடி வேணாப்பா, கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. அதுக்கு இதுவா?
தாஜ்மஹால்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது என்னது? லவ். லவ்னு சொன்னதுதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்னது ப்ரோ? பேசு லாஸ்டா சொல்றேன். சரி ஓகே, இந்த தாஜ்மஹாலும் லவ்வுக்காக தான் கட்டினது. ஒரு பையன் அவங்க அம்மா மேல வச்சிருந்த லவ்வால அவங்க இறந்தது பிறகு கட்டினதான் இந்த தாஜ்மஹால். ஜெயிலானி பிவி அம்மாள் அவங்களோட நினைவிடம் தான் இது. அவங்களோட பையன் பேரு அமருதீன் ஷேக் தாவூத். ஷேக் தாவூத் அப்படிங்கிற அவங்களோட பையன் தான் அவங்க அம்மாவுக்காக அந்த நினைவிடத்தை கட்டியிருக்காரு. ப்ரோ ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, இது எனக்கு தெரியாம இது ப்ரொமோஷன் ஆகுது. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய சேனல் கிடையாது ப்ரோ. வாங்க ப்ரோ, லவ் பத்தி எதை சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க கேப்போம். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சு. இல்ல ப்ரோ, க்ளோசிங் டைம் வந்துச்சு, வெளில போய் பேசிக்கலாம் வாங்க. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, ஆனா மணி 1 ஆயிடுச்சுன்னு க்ளோசிங் டைம் சொல்றாங்க. விசிட்டிங் டைம் நோட் பண்ணி வச்சுங்க. காலைல 9 to 2, ஈவினிங்ல 4 to 7:30. அப்புறம் அந்த முக்கியமான பாயிண்ட்டை பார்த்துக்கங்க, காதலர்கள் உள்ளே அனுமதி இல்லை.